இனிய காலை வணக்கம். ஃபாஸ்ட் ட்ராக் சீரீஸில் இன்றைக்கி நம்ம காளான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சவுத் இந்தியன் தமிழ்நாட்டு குக்கிங்கில் வந்து வெத்த குழம்போட சூப்பராக இருக்கும். ஸோ இது முருங்காய் வெத்த குழம்பு. அதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக தட்டைப்பயிறு சேப்பு காரமணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டைன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை காரமணி. இது வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட போயிட்டுனா அதை இன்னொரு நாளைக்கு சுண்டலாக போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் வரணுங்க நல்லா வேகிறதுக்கு. தெரியணும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி. பரங்கிக்காய் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறவங்களால தான் நறுக்க முடியும். கை வலி பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கத்தி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு புலந்துருங்க, அதுக்கப்புறம் மெல்லிஸ் கத்தியால் நறுக்கிக்கலாம். இப்போ இந்த காளான் நறுக்கியாச்சுங்க. இவ்வளோ பெருசு நறுக்கிக்காங்க, இல்லைனா குழஞ்சிரும். காராமணி வந்து இந்த பதத்துக்கு வேகணும். இங்கே பாருங்கள், தெரியுது. நசுங்கினா இது மாதிரி நசுங்கணும். இவ்வளோ வேண்டாம். ஆக்சுவலாக அதில் பாதி போதும். நான் இன்னொரு நாள் சுண்டலுக்கும் சேர்த்து வேக போட்டேன், நாளைக்கோ ஈவினிங்கோ இன்றைக்கி டயட் சீரீஸில். ஸோ இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுன்னு இருக்கோம். தேங்காய் எண்ணெயில் தான் இது பெஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் டைம்னால தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க போகிறோம். கடுகு போட்டோம், உளுந்து போட்டுக்கலாம். இது கடுகும் உளுத்தம்பருப்பும் வெடிச்சப்புறம் நம்ம வந்து இந்த பரங்கிக்காய் இவ்வளோ பெருசு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மூடி வேகும்போது ஈஸியாக வேகும். உப்பு போட்டுக்கோங்க. மார்னிங் டைமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக லன்ச் பாக்ஸ் சீரீஸ். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரைஸ் கம்மியாக இருந்தால் கூட வெஜிடபிள்ஸ் உள்ளே போகும், ஸ்டாமினா இருக்கும், நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கும் ஃபுட்டில். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நேற்று வேலை இருந்துச்சு, முன்னாடி நாளே கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வெடிச்சப்புறம் பார்க்கலாம். ஸோ அது வெடித்து செவந்துட்டு பாருங்கள். கரண்ட்காய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சத்தம் ஆகும். ஸோ இன்னொருத்தர் கேமரா பிடிச்சா நல்லாயிருக்கும். பட் இங்கே யாருக்குமே டைம் இல்லை, எனக்கு தான் இந்த பேஷன். ஸோ கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா அடியோட தலை திருப்பி விட்டுக்கலாம். பரங்கிக்காய் மத்தன்னு மலையாளத்தில் பறையின்னு. இதுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜ்ஜீஸ், அது வெஜிடபிள். ஸோ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். மடமடன்னு மார்னிங் ஹவர்ஸில் வந்து ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் டைமுக்கு சமைக்கும்போது கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கரிகாக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ வந்து இதை அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வெத்த குழம்பு வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பிளானிங் தான். இந்த முருங்கைக்காய் வெத்த குழம்பு நேற்று நறுக்கி வச்சாச்சு. புளி ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. தாளிதத்துக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு சாம்பார் பொடி 3 ஸ்பூன் நல்ல கூம்பலாக வேணும். இவ்வளோ புளிக்கு இந்த வெத்த குழம்புக்கு, வெத்த குழம்பு பிரியர்களுக்கு. ஸோ வந்து இது நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. வெந்தயம்னா ஃபெனுக்ரீக்கு. ஒரு ஸ்ட்ராங்காக ஜீரா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போதும். 2 மிளகா வத்தல். மகேஷ்க்கு வந்து இந்த வெந்தயம் நிறைய போட்டால் பிடிக்காது, அதனால் நான் கம்மியாக போடுறேன். ஸோ ஆஃபீஸ் குக்கிங் ஸ்கூல் குக்கிங் போது உளுத்தம்பருப்பு அவாய்ட் பண்ணுங்கள், பல்லில் மாட்டோன்னு வரும். ஸோ இது வந்து வெடிச்சப்புறம் நம்ம வந்து இந்த முருங்காயை போட்டு வதக்கிட்டு நம்ம அந்த சாம்பார் பொடியை போட்டு ஒரு பெரட்டிட்டு புளியை கரைச்சி விட்டு அதை வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 100 க்ளூ. புளியில் உப்பு போட்டிங்கன்னா மறக்காமல் அதில் போட வேண்டாம். அதை போட்டுட்டிங்கன்னா மறக்க மாட்டீங்க. ஸோ பாக்ஸில் வீட்டில் சாப்பிடும்போது உப்பு ரெடியாக இருக்கும், எடுத்து போட்டுக்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கு பிசைஞ்சு கட்டிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அதில் என்ன உப்பு சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது. வெடிச்சிடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டுடலாம். முருங்கை போட்ட கையோட இந்த சாம்பார் பொடி போட்டு பரட்டிடுங்க. இது எங்கள் புகுந்த வீட்டு ஸ்டைல். இந்த சாம்பார் பொடி தஞ்சாவூர் ஸ்டைல் வெத்த குழம்பு. சாம்பார் பொடியை வந்து எண்ணெயிலேயே போட்டு பரட்டிடுவாங்க 1 நிமிஷம். ஸோ அது நல்லா வந்து அந்த காரல் வாசனை போன உடனே இந்த புளியை குத்தி கொதிக்க விட்டிங்கன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதில் வந்து அந்த நல்லா கெட்டியாக கரைச்சி விட்டு புளி விட்டுடலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சாம்பார் பொடியை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொதிக்க விட்டுடலாம். கால வேளை அவசரத்துக்கு வந்து அது சாம்பார் பொடி வாசனை போயும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் வந்து கொதிச்சிடும். ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு வந்து இது மாதிரி தண்ணியில் கரைச்சி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா இறக்கி நம்ம வந்து கலக்க வேண்டியதான். இது பாருங்கள், சூப்பராக கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் சுருங்கி வந்த நாழியும் நம்ம வந்து அரிசி மாவு கொட்டி இறக்க வேண்டியதான். நிமிஷம் ஆகிடும் இந்த வெத்த குழம்பு. நம்ம வந்து தட்டு போட்டு கூட டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்கள், பாதி வெந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த இந்த கேட்டை அதாவது காராமணியை போட்டு தோசை திருப்பியால் திருப்புங்க, இல்லைன்னா நசுங்கிடும். இப்போ இந்த வெத்த குழம்புல கொஞ்சம் வெல்லத்தை போட்டுட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு விட்டு இறக்க வேண்டியதான். இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம். அந்த பரங்கிக்காய் காளானுக்கு வந்து 3 வெத்த மிளகா,
1 ஸ்பூன் ஜீரகம், நல்ல தேங்காய் வேணுங்க. மத்தியானம் கொடுக்கறதுனால நான் பாதி தேங்காய் போட்டேன். ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் நிறைய ப்ரிஃபர் பண்ண மாட்டார் ஃபுட்டில். ஸோ அதனால் நான் பாதி போடுறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை அரைச்சி இந்த வெந்துன்னு இருக்கிற பயத்தங்காய் பரங்கிக்காலை கொட்டி ஒரு திருப்பி இறக்குனீங்கன்னா நம்ம காளான் ரெடி. நல்லா ஒட்டிக்க கொதிச்சுட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். அதை குழசலாக சாத்தை பிசைஞ்சு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெயோ நெய்யோ டேஸ்ட்டுக்கு விட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி பிசைங்க. இவர் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு எதுவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டார். ஒரு ட்ராப் ஆஃப் நெய் வேணால் நான் விடுவேன். அவ்வளோதான், இதை அரைச்சிடலாம். இது கொதிச்சிடுது. இதை அரைச்சதை போட்டுருங்க. இது சேர்ந்தாப்பில் நல்லா வெந்தாலே கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதான். இப்போ இது ஆயிடுச்சுங்க இந்த மட்டன் குக்கிங். இன்னொரு க்ளூ, டிஃபன் பாக்ஸ் கட்டும்போது காய்க்கு வந்து இது அப்படியே ஷேப் மாறாமல் அவங்க ரசித்து சாப்பிட்ணும் அப்படின்னா தனியாக ஒரு குட்டி டப்பாவில் கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ரெலிஷ் பண்ணி சாப்பிட முடியும். ஓணம் சத்யாவில் முக்கியமான ஒரு ரெசிபி இது. கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அது பாருங்கள், உங்களுக்கு நல்லா சூடான முருங்கைக்காய் வெத்த குழம்பும் பரங்காய் காளானும் தயாராக இருக்குது. சாப்பிட வாங்க. இது வந்து ஓணம் ஸ்பெஷல், சத்யாவில் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இது. இந்த கறி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இதுவரையிலும் பிரியா மகேஷ் கிச்சனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். இது நல்ல காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெத்த குழம்பும் சரி, இதுவும் சரி. இது தஞ்சாவூர் மெத்தடில் பண்ணியிருக்கிற வெத்த குழம்பு. எப்படின்னாக்கா நம்ம சாம்பார் பொடியை வந்து எண்ணெயிலேயே பிரட்டிடுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.